குளக்கரை மீன்கள். குளக்கரையின் கரையோரத்தில் கொக்கு ஒன்று ஒற்றைக்காலில் நின்று கொண்டு இருந்தது. துள்ளிக் கொண்டிருந்த மீன்களில் ஒன்று கொக்கியிடம் வந்து, "என்ன கொக்கையாரே, உமது ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர்?" என்று கேட்டது. அதற்கு கொக்கு செம்பவுடன், "ஒருவன் வந்து ஒட்டுமொத்தமாக உங்கள் அனைவரையும் பிடித்துச் செல்லப் போகிறான்" என்றது. இதனை கேட்ட அம்மீன் உடனே உள்ளே சென்று விட்டது. சில நிமிடம் கழித்து பல மீன்கள் மேலே வந்து கொக்கியின் முன்பு துள்ளியது. அனைத்து மீன்களும் கொக்கியிடம் வந்து உதவி கேட்டன. அதற்கு கொக்கு, "உங்களை இந்த குளத்திலிருந்து வேறொரு குளத்திற்கு மாற்றிவிட்டால் வேண்டுமானால் நீங்கள் தப்பிக்க முடியும்" என்றதும் மீன்களும் சம்மதித்தது. நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்திலிருந்த மீன்கள் எல்லாம் கவ்விக்கொண்டு போய் சில மீன்களை தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது. குளத்தில் இருந்த நண்டுக்கு ஒன்றுக்கும் தானும் வேறொரு குளத்திற்கு செல்ல உள்ளுக்குள் ஆசை சுரந்தது. கொக்கியிடம் என்னையும் அவ்விடத்திற்கு கொண்டு போங்கள் என்று கெஞ்சியது. ஒப்புக்கொண்ட கொக்கு நண்டையும் கவ்விக்கொண்டு பறந்தது. பறக்கும்போது வழியில் மீன்களின் முள்கள் ஆங்காங்கே சிதறியிருப்பதைக் கண்டது நண்டு. தன் உயிராசையால் நண்டுக்கு ஒரு உபாயம் தோன்றியது. அதனால், "கொக்கியாரே, நீங்கள் என் மேல் இறக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். அங்கே என் உறவினர்கள் பலர் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவைகளும் காண்பிப்பேன்" என்றது நண்டு. ஆஹா, நமக்கு யோகம் அடித்தது என்று மகிழ்ந்த கொக்கு மீண்டும் நண்டை கவ்விக்கொண்டு பழைய குளத்திற்கு நோக்கி பறந்தது. குளத்திற்கு நேராக வரும்போது அதுவரை அமைதியாக இருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கியின் கழுத்தை 2 துண்டாக்கி விட்டு குளத்தில் நீரில் விழுந்து உயிர் பிழைத்து கொண்டது. நீதி: பிறர் சொல்லும் யோசனைகள் அனைத்தும் அப்படியே ஏற்பது நன்றன்று.